Hi, hello, வணக்கம் and welcome to Slides Factory. நான் வெங்கட். Photoshop யூஸ் பண்ணி நிறைய டிஜிட்டல் ஆர்ட், அதாவது ஃபோட்டோஷாப்பில் சில ஃபோட்டோஸையே ரீமேக் பண்ணுவாங்க. கிரேடியன்ட் எஃபெக்ட், அப்புறம் ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஷேடோ செட்டிங்ஸ், இது எல்லாத்தையும் எக்ஸலண்ட்டாக அதே போலவே கொடுத்து ஃபோட்டோஷாப்பில் டிஜிட்டல் ஆர்ட்லாம் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. அது போல் ஒரு டிஜிட்டல் ஆர்ட்டை பவர் பாயிண்ட் வச்சே கூட பண்ண முடியும் எஃபெக்டிவாக. பவர் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஃபில் எஃபெக்ட், தென் ஆட்டோ ஷேப் டூல்பார், அப்புறம் கிரேடியன்ட் எஃபெக்ட், ஃபில் எஃபெக்ட்லேயே கிரேடியன்ட் எஃபெக்ட், இதெல்லாம் யூஸ் பண்ணி எந்த ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலும் ரீக்ரியேட் பண்ண முடியும். கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜும் தேவை, அவ்வளோதான். அதாவது அப்படி இருந்தால் நம்ம வந்து பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு ஆர்ட்டும் க்ரியேட் பண்ண முடியும். டிஜிட்டல் ஆர்ட்டை பவர் பாயிண்ட்லேயே பண்ணலாங்கிறதுக்கு இப்போ நான் ஒரு என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பார்க்கர் கோல்டு பென், இந்த பேனாவை டேபிளில் வச்சுட்டு இதில் என்னென்ன ஷேடோஸ் என் கண்ணுக்கு தெரியுதோ அந்த ஷேடோஸ் அப்படியே ரிப்ளிகேட் பண்ணி இங்கே இருக்க பவர் பாயிண்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ரீ ஃபார்ம் டூல் பார் அண்ட் ஃபில் எஃபெக்ட், இதை வச்சு இந்த ஆர்ட்டை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் டூல் பார். ஸோ தென் ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் டூல் பார் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு சாலிட் எல்லோ கலர் கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சாலிட் எல்லோ கலர் கொடுத்தா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அதனுடைய ஃபில் எஃபெக்ட் மெனு உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபில் எஃபெக்டில் அந்த சாலிடு ஃபில்லை வந்து கிரேடியன்ட்டு ஃபில்லாக மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ஸ்டாப் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸ்டாப் பாயிண்ட்ஸ்னால் எந்த இடத்துல எந்த கலரை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு எந்த கலரோட அதை மர்ஜ் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கோல்டன் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். இதில் என்ன இன்னொரு ட்ரிக் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோவையோ இல்லைனா ஏதோ ஒரு ஷேடோ செட்டிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதில் விழக்கூடிய அந்த லைட்டிங் நாலேஜ் உங்களுக்கு கிளியராக இருக்கணும். ஸோ எந்த இடத்துல லைட்டு வெளிச்சம் ஹைலைட் இருக்குது, எந்த இடத்துல ஷேடோ போர்ஷன் இருக்குது, ஸோ இந்த நாலேஜ் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே அதை நீங்கள் ரிப்ளிகேட் பண்ணலாம் உங்களுடைய பவர் பாயிண்ட் இமேஜில். ஸோ ஒரு ஃபோட்டோவை வந்து ஒரு முழுமையான ஒரு ஃபோட்டோவாக பார்க்காம வெர்ச்சுவலி அன்குரூப்டு மல்டிபிள் ஷேப்ஸாக நீங்கள் பார்க்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு இமேஜாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமான இமேஜாக இருந்தாலும் பவர் பாயிண்ட்லேயே நீங்கள் அதை ரீக்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஒன்லி திங், நீங்கள் வந்து வெர்ச்சுவலாக அதை வந்து அன்குரூப் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ பெரிய இமேஜாக இருந்தாலும் அது காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் ஷேப்ஸாக தான் இருக்கும். அந்த ஒரு இமேஜை நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு ரெக்டாங்கிள் இருக்கலாம், ஒரு சர்க்கிள் இருக்கலாம், ஒரு ட்ரையாங்கிள் இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரீ ஃபார்ம் வச்சு வரைஞ்ச ஒரு கஸ்டமைஸ்டு ஷேப்பை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போது நம்ம ஏதாவது மனசில் நினச்சிக்கிட்டு வானத்தில் தெரிகிற க்ளவுடை பார்த்தா அதில் நிறைய இமேஜஸ்லாம் தெரியுது இல்லையா, இதே மாதிரி உங்களுடைய நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபோட்டோலேயே நிறையா இமேஜஸை நீங்கள் வெர்ச்சுவலாக பார்க்க கற்றுக்கணும். ஸோ ஒன்ஸ் அப்படி பார்க்குறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ரீக்ரியேட் எனி திங் யூஸிங் பவர் பாயிண்ட். ஸோ அதுவும் இப்போ பவர் பாயிண்ட் 2010 இதே போல் நிறையா ஸ்டாப் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒரு ஃபோட்டோவுக்கு ஈக்குவலான ஒரு டெப்த் ஆஃப் ஃபீல்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஷேடோ செட்டிங்ஸ்லாம் உங்களால் கொடுக்க முடியும். ஸோ நான் இப்போது இந்த பேனாவோட மிடில் போர்ஷன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். பேனாவோட மிடில் போர்ஷனில் எனக்கு வந்து டாப்லேயும் பாட்டம்லேயும் கொஞ்சம் டார்க் கோல்டன் கலர் எனக்கு நான் பார்க்குறேன். ஸோ டார்க் கோல்டன் கலர் பார்க்குறதுனால நான் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டார்க் ஷேடிங்கை போத் டாப் அண்ட் பாட்டம் அதில் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போது மிடிலில் வந்து லைட்டர் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது இந்தமாரி ஒரு ஃபோட்டோவையோ இல்லைனா எதையோ ரீக்ரியேட் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறதே கரெக்டாக வந்துடும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் நம்ம வந்து க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு தடவை நீங்கள் ஒரு கலர் கொடுத்து பார்க்கலாம், அந்த கலர் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த லைட் அண்ட் ஷேடுக்கு ஒத்து போகல அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு கலர் கொடுக்கணும். ஸோ இப்போது ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜில் எழுதுகிற மாதிரி எழுதும்போதே கரெக்டான திருத்தம் எதுவுமே இல்லாமல் எழுதுகிற மாதிரி நம்ம வரைய முடியாது. ஸோ வரைகிறதுக்கு கொஞ்சம், அதனால தான் வரைகிறதுக்கு கொஞ்சம் பேஷனேட்டு தேவைம்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். தப்பாயிடுச்சு அப்படின்னா அதோட இது நமக்கு வராது, இதெல்லாம் நம்மளால் வரைய முடியாது அப்படின்னு டெலீட் பண்ணிவிட்டு போகிறவங்க கடைசி வரைக்கும் அதை வரையாமையே போயிடுவாங்க. ஸோ தப்பாச்சு அப்படின்னா திருப்பி ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபார் அன் ஆர்டிஸ்ட். ஸோ அது டிஜிட்டல் ஆர்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ரஷ்ஷும் பெயிண்ட்டும் வச்சும் பண்ணக்கூடிய
கேன்வாஸ் பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி, தவறுகள் நடக்க தான் செய்யும். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் அதை திருத்தி நம்ம அதை மெருகேற்றி கொண்டு போகும்போது ஃபைனல் அவுட்புட் நம்ம கொண்டு வரலாம். இப்போ நான் வந்து இந்த கோல்டன் எஃபெக்ட் ஓரளவு அந்த பெண்ணோட மையப்பகுதி, அந்த இங்க்கு இருக்கக்கூடிய அந்த பகுதி நான் வரையறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதில் கோல்டன் எஃபெக்ட், ஸ்டாப் பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கலர், டார்க்கு ஷேடு, லைட் ஷேடு இது எல்லாத்தையும் வச்சு அந்த பெண்ணுடைய மிடில் போர்ஷன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து இன்னொன்று என்ன, நான் இப்போது வரையும்போது உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக சில டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இப்போது இதேமாரி வரையும்பொழுது நம்ம வந்து அந்த லைட் எங்கேருந்து எந்த பொசிஷன்லேருந்து வருதுன்னு பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு பக்கத்துக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு ரைட்லேருந்து வரா மாதிரி லெஃப்ட்டில் வந்து ஷேடோ கொடுத்துருப்பாங்க. அதே ஆப்ஜெக்ட்லேயே திருப்பி ரைட்லேயும் ஷேடோ கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா அது வந்து ஒரு நேச்சுரல் லுக்கிங் இருக்காது. ஏதாவது ஒரு சைடு வந்து லைட் இருக்கும், ஒரு சைடு டார்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்து நம்மளுடைய ஃபோட்டோவை ரெப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். இது வந்து பவர் பாயிண்டில் வரைஞ்சதான்னு கேட்குற அளவுக்கு நம்ம ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு நம்ம வரைய முடியும். ஸோ இப்போ நான் வந்து பேனாவோட மிடில் போர்ஷன் வரைஞ்சிட்டேன். திருப்பி எனக்கு அந்த பேனாவோட கேப்பு, அந்த மூடி வரைகிறதுக்கு நான் திருப்பி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ரிப்ளிகேட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மிடில் போர்ஷன் வந்து ஒரு ஆட்டோ ஷேப் தான். ஒரு ரெக்டாங்கிள் டூல் பாரில் அந்த ஃபில் எஃபெக்ட் யூஸ் பண்ணி கோல்டன் கலரை டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் தான் வந்து கேப்புக்கும் வரப்போகுது. ஏன்னா கேப்பும் ஒன் ஆஃப் த பார்ட் அந்த பெண்ணில். அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது டூப்ளிகேட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு அதை வச்சுட்டு அந்த கேப்பில் இருக்கக்கூடிய சைஸ் மட்டும், அந்த கேப்புடைய சைஸை மட்டும் பேனாவோடைய பாடி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சின்னது பண்ணணும். ஏன்னா இது வந்து நம்ம ப்ரொப்போர்ஷனேட்டாக நம்ம கரெக்டாக வரையணும். இந்த பெண்ணை பார்த்துட்டு நீங்கள் வரைஞ்ச படத்தையும் பார்க்குறவங்க பெண் வந்து கரெக்டாக இருக்குது, அந்த கேப்பை விட கொஞ்சம் தான் பெருசாக இருக்குது பெண்ணுடைய பாடி பார்ட்டு, நீங்கள் வரைஞ்சிருக்கிறதுல கேப் ரொம்ப குட்டியாக இருக்குன்ற மாதிரி குறை சொல்லாத அளவுக்கு நம்ம வரையணும். ஸோ அதுக்கு வந்து ப்ரொப்போர்ஷனேட்டும்பாங்க, டெப்த் ஆஃப் ஃபீல்டும்பாங்க. அது வந்து ஒரு வேனிஷிங் பாயிண்ட், ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பாயிண்டில் ஒன்று சேரும்பாங்க. இதே போல் நிறையா ஃபார்முலா இருக்குது ட்ராயிங்லேயும் சரி, பெயிண்டிங்கில் இல்லைனா டிஜிட்டல் ஆர்ட் எதுவாக இருந்தாலும். அந்த ஃபார்முலா, அந்த ஸ்கேலிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் வரைஞ்சிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதெல்லாம் வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் மற்றவங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து கவர் வரைஞ்சதுக்கப்புறம், இப்போது பேனாவோட கேப் முடித்ததுக்கப்புறம் பாட்டம் சைடு அந்த பிளாக் போர்ஷன், பேனாவோட அந்த பாட்டம் பிளாக் போர்ஷன் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு அதில் வந்து அதே இப்போ நான் பாடிக்கு என்ன கோல்டன் கலர்ஸ் கொடுத்தேனோ அதையே டூப்ளிகேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா கலர் தான் இங்கே வேறையே தவிர லைட்டிங் எஃபெக்ட் எல்லாமே சேம் தான். ஸோ பேனாவோட கேப்லேயோ இல்லைனா பாடியிலையோ என்ன லைட்டு விழுதோ அதே தான் வந்து இந்த பிளாக் கலர் ஆப்ஜெக்ட்லேயும் விழப்போகுது. ஸோ அதை மட்டும் நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நான் இந்த ஸ்டாப் பாயிண்டில் போயிட்டு ஒவ்வொரு எல்லோ கலரையும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான க்ரே ஷேடு ஆர் பிளாக் ஷேடை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த போர்ஷன் வந்துடும். நான் இப்போ ஜூம் பண்ணிவிட்டு கலர் கொடுத்தேன் பாருங்கள். அதை போல் எல்லா நேரத்துலையும் நம்ம வந்து ஃபுல் ஃப்ரேம் வச்சு வரைய முடியாது. ஏன்னா நமக்கு வந்து டிஜிட்டல் ஆர்ட்டு இதுமாரி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். அதுவும் பவர் பாயிண்ட் வந்து 400% ஜூம் பண்ண முடியும். ஆனால் இப்போது நம்ம கேன்வாஸில் வரையும் போது நம்ம ஜூம் பண்ண முடியாது. நாம் தான் கிட்டக்கு போயிட்டு உத்து பார்க்கணும். கேன்வாஸை ஜூம் பண்ண முடியாது இப்போ நம்ம வந்து ஃபிசிக்கலாக வரையும் பொழுது. ஆனால் எலக்ட்ரானிக்காக வரையும்போது ஜூம் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும்போது அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ அதே கேப்பை டூப்ளிகேட் பண்ணி அதே அந்த பேக்கில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் போர்ஷனை டூப்ளிகேட் பண்ணி கேப்பில் ஒரு சின்னதாக அதே பிளாக் போர்ஷன் இருக்குது, அதையும் வச்சுட்டேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம எந்தெந்த வேலையை வந்து திருப்பி பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம கரெக்டாக தெரிஞ்சுருக்கணும். டூப்ளிகேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா எஃபெக்டிவாக டைம் சேவ் ஆகும். இப்போது இந்த மோஸ்ட் ஆஃப் த ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஆட்டோ ஷேப் யூஸ் பண்ணி வரையக்கூடிய போர்ஷன் எல்லாம் கிட்டத்தட்ட முடிகிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்படி இந்தமாரி வரையும் பொழுது நம்ம சில நேரங்களில் ஆட்டோ ஷேப்ஸும் யூஸ் பண்ண கற்றுக்கணும். எல்லா நேரத்துலையும் ஃப்ரீ ஃபார்ம் டூல் பார், ஃப்ரீ ஃபார்ம் இல்லைனா பென் டூல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃப்ரீ ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணியும் நமக்கு சில கஸ்டமைஸ்டு ஷேப்பாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து ஆட்டோ ஷேப்லேருந்து எடுக்க முடியாது. இப்போ இந்த பெண்ணோட பாடி போர்ஷன் அண்டு கேப் போர்ஷன்லாம் வந்து நான் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ரெக்டாங்கிள் டைரெக்டாக ஒன்று போட்டு அதுக்கு ஃபில் எஃபெக்ட் கொடுத்து நம்ம பண்ணிட முடியும். ஆனால் எல்லா நேரத்துலையும் அதுமாரி பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இந்த பெண்ணுடைய அந்த சட்டையில் குத்திக்கிற அந்த பின் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளால்
ஆட்டோ ஷேப்பில் அதே மாதிரி நமக்கு ஒரு ஷேப் கிடையாது, அது ஒரு கஸ்டமைஸ்டு ஷேப்பு. அதனால் அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம அதே ஆட்டோ ஷேப்பில் ஃப்ரீ ஃபார்ம்னு ஒரு டூல் பார் இருக்குது. அந்த ஃப்ரீ ஃபார்ம் டூல் மட்டும் கொஞ்சம் எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டமான இமேஜாக இருந்தாலும் நம்ம வரைய முடியும். இமேஜினரி மட்டும்தான் நம்மளுடைய டேலண்ட்டாக நம்ம வளர்த்துக்கணும். இமேஜினேஷனை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா லிட்டில் பிட் ஆஃப் அந்த டெக்னிக்கல் நாலேஜோடு அதை சேர்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு படைப்பை உங்களால் கொடுக்க முடியும். ஸோ இப்போது நான் வந்து அந்த சட்டையில் அந்த சொருகிக்கிற அந்த பின் ஷேப் அதை வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரீ ஃபார்ம் யூஸ் பண்ணி. ஸோ ஃப்ரீ ஃபார்ம் யூஸ் பண்ணி வரைஞ்சதுக்கப்புறம் அந்த பின்னும் வந்து கோல்டன் கலரில் தான் இருக்குன்றதுனால ஒன்ஸ் அதை வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் பெண்ணில் இருக்கக்கூடிய, அதாவது பெண்ணோட பாடி போர்ஷன் இல்லைனா கேப்பில் பாடி போர்ஷனில் இருக்கக்கூடிய அதே ஷேடோ செட்டிங்ஸ் அந்த பின்னுக்கும் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா Ctrl+C Ctrl+Vங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்துட்டு வெளியில் எங்கே வேணுமோ அங்கே வச்சு Ctrl+V கொடுத்தோம்னா அந்த ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆகிடும். ஆனால் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த ஆப்ஜெக்டுடைய ஸ்டைல் மட்டும், அந்த ஃபார்மேட்டு மட்டும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு வரணும் அப்படின்னா Ctrl+Cக்கு பதிலாக Ctrl+Shift+C, அதாவது ஃபார்மேட் பெயிண்டர்பாங்க. Ctrl+Shift+C எங்கே வச்சு பண்ணணும் அப்படின்னா எந்த ஷேப்பு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதில் வச்சு, அந்த சோர்ஸில் வச்சு Ctrl+Shift+C வச்சு Ctrl+Shift+Cங்கிற அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிவிட்டு எதில் அதை உங்களுக்கு வந்து ரிப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+V. ஸோ Ctrl+C Ctrl+V ஃபார் காப்பி பேஸ்ட், Ctrl+Shift+C Ctrl+Shift+V ஃபார் ஃபார்மேட் காப்பி ஃபார்மேட் பேஸ்ட். ஸோ இப்போ நான் அப்படி கொடுத்துட்டு அந்த ஷேடோ செட்டிங்ஸ் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நான் வந்து ஆங்கிளில் போய்ட்டு அதை ரொட்டேட் பண்ணுறேன். ஆங்கிளில் போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை ரொட்டேட் பண்ணும் பொழுது ஷேடோ செட்டிங்ஸ் கிட்டத்தட்ட நம்ம ஒரிஜினலில் பார்க்கக்கூடிய அந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அப்படியே அதை நிறுத்திக்கலாம். இப்போ ஓரளவு அந்த பின்னுலேயும் ஷேடோ செட்டிங்ஸ் கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் அந்த பின் வந்து தனியாக இருக்கா மாதிரி இருக்குது, அது ஒரு அந்த பெண்ணில் வந்து பொருந்தி இருக்கா மாதிரி இல்லை. ஸோ அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா அந்த ஒரிஜினல் சோர்ஸை பார்க்கும் பொழுது ஒரு ஷேடோ அந்த பின் அங்கே இருக்கிறதுனால லைட்டை வந்து அந்த பின்னு தடுத்து அது மூலமாக ஒரு ஷேடோ வருதுன்றதுனால அந்த ஷேடோவை நான் கொடுத்துருக்கேன். அந்த ஷேடோ கொடுக்கும்போது பை டிஃபால்ட் அது கீழே வருது. அதனுடைய ஆங்கிளை திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அதை மேலே வரா மாதிரி வச்சு அதனுடைய சைஸையும் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக அந்த பெண்ணிலேயே அதனுடைய ஷேடோ விடுற மாதிரி. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து ஒரு லைட்டு ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கும்போது அந்த பின்னோட ஷேடோ வந்து அந்த பெண்ணில் விழும். அதனால் அதுமாரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மோர் நேச்சுரல் லுக்கிங்காக இருக்கும். ஸோ இப்போதைக்கு 95% அந்த பென் முடிஞ்சிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணோம். ஏன்னா அந்த பென்னும் கேப்பும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்த பிரிக்கிற அந்த டார்க் லைனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக நம்ம பார்த்து ஃபைன் டியூன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இமேஜ் கொஞ்சம் நேச்சுரல் லுக்கிங்காக இருக்கும். இது வந்து இந்தமாரி பென் மட்டும்தான் வரைய முடியும்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு எது வேணாலும் எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஐஃபோனாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர் டேபிளில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கராக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அதை வந்து ஜஸ்ட் எடுத்து உங்களுக்கு இப்படி பார்த்து வரைய முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை, அந்த இமேஜை ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை ஸ்லைடோட பேக்ரவுண்டில், ஐ மீன் மாஸ்டரில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியில் வரும்போது அது எடிட் பண்ண முடியாத அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அது மேலே அப்படியே ட்ரேஸ் பண்ணி கூட நீங்கள் வரையலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பார்க்கர் பென் வித் கோல்டன் எஃபெக்டோட பவர் பாயிண்டில் ஃபில் எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபில் எஃபெக்டை நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப நேச்சுரலான ஒரு இமேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. எப்படிப்பட்ட ஃபோட்டோவாக இருந்தாலும் உங்களால் அதை ரீக்ரியேட் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை வீடியோ, கமெண்ட் மை வீடியோ. நான் உங்களுக்காக இன்னும் பல பதிவுகளை பவர் பாயிண்டில் போடுறேன். தேங்க்ஸ் எல்லாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோல்டன் எஃபெக்டில் பவர் பாயிண்ட் ஆட்டோ ஷேப் அண்ட் ஃபில் எஃபெக்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இந்த பார்க்கர் பென்னை ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா இப்போ ஃபோட்டோஷாப்போ இல்லைனா வேறு ஏதோ அட்வான்ஸ்டு லெவல் டிஜிட்டல் சாஃப்ட்வேர் இல்லாதவங்க பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணியே ஒரு
இமேஜை எவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ண முடியும், இன்னும் கிளாஸி எஃபெக்ட்ஸ் எது வேணால் கொடுக்கலாம். இன்னும் அட்வான்ஸாக நீங்கள் வந்து திங்க் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து எப்படிப்பட்ட ஒரு டஃப்பான இமேஜாக இருந்தால் கூட அதை ரீக்ரியேட் பண்ண முடியும், ஃபோட்டோ போலவே எக்ஸாக்ட் லுக் கொடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை உங்களுக்கு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் இதை இப்போ பண்ணி காமிச்சிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போல் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும், நிறைய பவர் பாயிண்டில் இம்பார்ட்டண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்லைட்ஸ் ஃபேக்ட்ரி அந்த யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.